மூக்கை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நடுவில் சென்டரில் லைட்டாக பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி பெண்டாக இருந்துச்சுன்னா இளமையில் ரொம்ப வறுமையிலிருந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வராங்கன்னு அர்த்தம். ஒரே ஷார்ப்னஸாக நீட்டாக இருந்து கண்ணுக்கு கீழே இந்த பகுதி சாதாரணமாகவும் இந்த மேல் பகுதி பளபளப்பாகவும் இருந்தாலும் ஈஸியாக எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுவாங்க. அவங்க பார்த்தாலே அவங்க ஏதோ தெரியல சார், அவங்க சொன்னதை செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கலாம். உதட ஒத்த பக்கமாக இப்படி கோர்க்குறாங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில நேரம் இதில் எப்போயாவது பண்ணுறாங்கன்னா உடலுடைய நோய்களுக்கும் உதடுகளுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். அடிக்கடி நாக்கை கடிச்சிக்கிறாங்க அப்படின்னா நீர் சத்து குறைபாடுகள் இருக்குது. அதே போல் நாக்கை துருத்துறாங்கன்னா யார் மேலேயோ வன்மமாக இருக்கிறாங்க. அது அவங்ககிட்ட மட்டும் இல்லாமல் அதை எல்லார் மேலேயும் காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மேலே நாக்கை வச்சு உதட இது பண்ணுறாங்கன்னா பின்படி பிரியப்படுறாங்க அல்லது ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் இந்த சாமுத்திரி இலை வரும்.